கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஆபக்கு 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆபக்கு 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இங்க பக்தன் ரொம்ப அழகா சொல்றாரு. என் பலன் யாரு அப்படின்னா என் தேவன் ஆண்டவர் கர்த்தர் தான் என் பலன்னு சொல்றாரு. ஆமென். உங்க பலன் எதுவா இருக்கு? கொஞ்சம் யோசிங்க. உங்க படிப்பா, உங்க நம்பிக்கையா, இல்லை நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு தைரியமா, உங்கள் நண்பர்களா, அவங்க உறவினர்களா, அவங்க பலன் எது? கொஞ்சம் யோசிங்க. ஆனால் இந்த பலன் எல்லாமே ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். உங்கள் படிப்பு உங்களை கைவிடும், உங்கள் உறவினர்கள் உங்களை கைவிடுவாங்க, நீங்கள் நம்புகிற ஒரு காரியம் உங்களை கைவிடும். ஆனால் உங்களோட பலன் தேவனாக இருக்கும்போது அவர் என்றைக்குமே உங்களை கைவிட மாட்டார். ஆமென். விசுவாசமாக சொல்லுங்கள், என் பலன் தேவன், என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும், நான் இந்த காரியத்தை செய்து முடிப்பேன், ஏன்னா என் பலன் என் தேவன். ஆமென். நீங்கள் சொல்லும் போது ஏசப்பா நிச்சயமாக உங்களை பலப்படுத்தி காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சோர்ந்து போயிட்டீங்களா? அவ்வளோதான், இனி இந்த காரியம் நடக்காது, பலன் இழந்து போயிட்டீங்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துற விதமாக சொல்கிறாரு. நான் உன் பலன், உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன், உன்னை சாட்சியாக நிறுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி சாட்சியாக நிறுத்துவார். ஆமென்.